அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில் முஸ்லிம் அல்லாதவர்கள் தொடர்ச்சியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்முடைய ஜமாத்தின் சார்பாக பதிலளிக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையிலேயே விசாரணை நாள் உள்ளது என்று நம்ப முடியவில்லையே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை இந்த நிகழ்ச்சியில் நம்மிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். அதற்கான பதிலைத்தான் இப்போது நாம் சொல்ல இருக்கிறோம். அதாவது விசாரணை நாள், நம்ம இஸ்லாமிய நம்பிக்கைப்படி விசாரணை நாள், மறுமை நாள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுறோம். அது நம்புற மாதிரி இல்லையே, அது எப்படி நம்ப முடியும்? நம்ம கண்ணில் பார்த்தோமா? கண்ணில் பார்க்காத ஒரு உலகத்துக்காக இந்த உலகத்தில் வாழணுமா? இந்த உலகத்தில் அதற்காக நோன்பு வைத்து, அதற்காக தொழுது, அதற்காக தான தர்மங்கள் செய்து, அதற்காக இறை வணக்கங்களில் ஈடுபட்டு, அதாவது பார்க்காத ஒரு உலகத்திற்கு இவ்வளோ பெரிய ஒரு வாழ்க்கையா, தேவையா என்று சொல்லி பலருடைய மனநிலையும் கேள்வியுமாக இருக்கிறது. முஸ்லிம் அல்லாத மக்கள் பெரும்பாலும் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இறந்த பிறகு என்ன நடந்தால் நமக்கு என்ன? அதுதான் நம்ம பார்க்கலையே, அப்புறம் என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம். இந்த உலகம், இப்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகம், அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. இங்கு நம்ம மகிழ்ச்சியாக தானே இருக்கிறோம். இங்கே நமக்கு எந்த சிக்கலும் கிடையாது என்ற இந்த உலகத்தில் நமக்கு என்ன உண்டுமோ அந்த மகிழ்ச்சியை நம்ம வெளிப்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் ஒரு சிந்தனையும் முஸ்லிம் அல்லாத சகோதரிடத்திலே தொடர்ச்சியாக இருக்கிறது. அதாவது விசாரணை நாள் ஒன்று உள்ளது என்பதை நம்ப முடியவில்லை. அதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம தெரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு சில அடிப்படைகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எல்லா படைப்பினங்களுக்கும் காரணங்கள் இருக்கிறது. எந்த ஒரு படைப்பும் உலகத்தில் வீணாக படைக்கப்படவில்லை. உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது உயிர் உள்ள பொருளாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதனே உருவாக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி. இப்போ உயிரற்ற பொருள் அப்படின்னு சொன்னால், இப்போ பூமி, சூரியன், இது மாதிரி மலைகள், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். கடல், இதெல்லாம் பயன் இருக்குதா இல்லையா, ஒரு காரணம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் காரணம் இருக்கிறது. பூமி சுற்றி கொண்டே இருக்கிறது. அது மனிதனுக்கு பகல் இரவை தரக்கூடிய அம்சத்தில் அது சுற்றி கொண்டிருக்கிறது. அதே போல வெளிச்சத்தை தருவதற்காக சூரியன் என்ற ஒரு ஏற்பாடு அது மேலே இருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் எந்த ஒரு படைப்பும் வீணானது கிடையாது. மனிதனுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சூரியன் படைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏதோ சம்பந்தம் இல்லாமல் இருக்குன்னெலாம் கிடையாது. ஏன் நட்சத்திரம் கூட ரொம்ப தூரத்தில், சூரியனுக்கு மேலே நட்சத்திரங்கள் அப்படியே லேசாக மூக்குத்தி மாதிரி மின்னிக்கொண்டே இருக்குதா இல்லையா? அது மூக்குத்தி மாதிரி மின்றதுக்கு என்ன காரணம்? அது ஒரு காலங்காட்டி தான். நட்சத்திரங்கள் கூட இரவு நேரங்களில் வெளியூர் பயணங்கள், கடல் பயணங்கள் போகக்கூடிய நேரத்தில் அது ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தி ஒரு பாதைகளை அறிந்து கொள்வதற்காக அந்த நட்சத்திரங்கள் கூட பயன்படுகிறது. இப்படி உலகத்தில் எதுவுமே பயன்பாடு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கிடையாது. மனிதன் உருவாக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் பயன்பாடு இல்லாமல் இருக்குதா? இப்போ ஒரு சட்டையை நம்ம எடுத்துக்கிடுறோம். சட்டை சும்மா நம்ம போடுறோமா? அது நம்மை பாதுகாத்து கொள்ள. ஃபேன் இருக்குது, அது நம்மை பாதுகாத்து கொள்ள. உலகத்தில் எல்லா விஷயங்களும் நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு செருப்பு இருக்கிறது, அது எதுக்கு போடுறோம்? நம்முடைய காலில் பாதுகாத்து கொள்வதற்காகத்தான் செருப்பை நம்ம பயன்படுத்துகிறோம். இதே போல நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, மனிதன் ஒரு காரணம் இல்லாமல் படைக்க மாட்டான். வாகனங்கள், ஒரு ஏரோப்ளேன், ஒரு காரு, ஒரு பைக்கு, ஒரு சைக்கிள், எல்லாமே காரண காரியத்தோடு தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதன் ஒன்றை படைத்தாலும் சரி, அதே போல உயிரற்ற படைப்புகள்னு எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாமே ஒரு காரண காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் பாட புத்தகங்களிலே படிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தொடர்ச்சி போடுவார்கள். அதாவது மனிதன் ஒரு சோசியல் பிராணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு உயிரினங்களும், அதாவது பாம்பு தவளையை சாப்பிடுகிறது, அதே மாதிரி பாம்பை கழுகு சாப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி உணவு சங்கிலி மாதிரி ஒரு பாடங்கள் நடத்துவாங்க. அப்போ எல்லாமே என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஒன்றை ஒன்று சார்ந்து ஒன்றுக்கு ஒன்று தேவை என்ற அடிப்படையில் இந்த உலகத்தினுடைய படைப்பு இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது என்று நம்மால் அறிய முடிகிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான படைப்பு யாரு? நம்மளை விட கோடிக்கணக்கான ஆண்டுகள் சூரியன் பூமியெல்லாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எத்தனையோ மனிதர்கள் வாழுகிறார்கள், மரணிக்கிறார்கள், இறக்கிறார்கள். ஆனால் அதுக்கு பகுத்தறிவு என்பது கிடையாது. மனிதனுக்கு தான் அந்த பகுத்தறிவு, சிந்திக்கக்கூடிய அறிவு, இதெல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உலகத்திலேயே மிகச்சிறந்த
ஒரு பெரிய படைப்பு என்று ஒன்று இருக்குன்னு சொன்னா அது மனிதன் தான். அப்ப இப்பேற்பட்ட மனிதன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு நீங்க சிந்தித்து பார்க்கணும். சும்மா வந்தான் போனா, எந்த காரணமும் இல்லை, அவன் பிறக்கிறான் இறக்குறான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. இந்த உலகத்துல அவன் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்காகவும் ஓடுறதுக்காகவும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு ஓடுறதுக்கு தான் அவன் இந்த உலகத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவது எப்படி இருக்கிறது? அது ஒரு கரெக்டான காரணமா இருக்கா? நீங்க பாருங்க. இப்போ ஒரு பிச்சைக்காரனே இறந்துடுறான், பெரிய கோடீஸ்வரன் பில்கேட்ஸும் இறந்து விடுகிறார். அப்போ ரெண்டு பேருமே ஒரே இடத்துல தான் வந்துடுறாங்க. வாழும்போது வேணா கோடீஸ்வரனுக்கும் அதிகாரம் உள்ளவங்களுக்கும் பெரிய பெரிய மதிப்பு மரியாதைலாம் இருக்கலாம். ஆனா இறப்பு என்று வந்த பிறகு அவங்களுடைய சமாதியில ஒரு நாள் 2 நாள் வேணா அலங்காரங்கள் இருக்கலாம், அப்புறம் எந்த மரியாதையும் கிடையாது. அது அனாதையாக தான் அந்த இடம் இருக்கும். இன்னைக்கு கூட நீங்க கடற்கரையில ஏராளமான சமாதிகள் இருக்கிறது. அப்போ மரணம் என்ற ஒன்றில் அனைவரும் என்ன செய்யறாங்க? ஒரே கோட்டில் வந்து விடுகிறார்கள். அப்போ பிறப்பு இறப்பு என்ற ஒன்று ஏன் நடக்கிறது? இது மனிதன் எந்த நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டாலே விசாரணை நாள் ஒன்று இருக்குங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கிடலாம். அதுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. விசாரணை நாள் என்று இருக்கு என்று புரிந்து கொள்வதற்கு மனிதனுடைய படைப்பினுடைய நோக்கம் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஏதோ ஒரு காரணி இதுதான் என்ன செய்கிறது? ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை ஒண்ணுமே கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள நன்மை தீமையெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இதுக்கு அப்பாற்பட்டு ஒன்று இருக்கிறது என்று உறுதியாக நம்பக்கூடிய நேரத்தில் தான் நம்ம படைப்பினுடைய நோக்கம் தெரிந்தால் நிச்சயமாக மறு உலகம் இருக்கு என்று நம்மளால ஈஸியா என்ன செய்ய முடியும்? நம்ப முடியும். இது ஒரு அடிப்படை விஷயம். விசாரணை நாள் அப்படின்னு சொன்னா பொதுவாக முஸ்லிம் அல்லாத நண்பர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவர்களுடைய நம்பிக்கையின்படி மறுபிறவின்னு நம்ம நம்புறாங்க இல்லையா? அதாவது நம்ம செய்த பாவங்களுக்கு, அந்த ஊழ் வினைகளுக்கு மறுமையிலே அது விசாரணை நாள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அப்படி நம்பாம மறுபிறவி என்று நம்புகிறார்கள். அதாவது மறுபிறவின்னு என்னது? நம்ம செஞ்ச பாவங்களுக்கு நம்ம கோழியாக, ஆடாக, மாடாக, பிற உயிரினங்களாக, நாயாக, இப்படி வேற பிறவியா பிறந்துருவோம். அப்படி நமக்கு 7 பிறவிகள் இருக்கிறது. இது மாதிரி இன்னைக்கு நம்ம மனுஷனா பிறந்திருக்கிறோம், அடுத்த ஜென்மத்துல நம்ம இன்னொரு பிறவியா பிறப்போம், இப்படி 7 ஜென்மம் இருக்கு, இப்படி நம்புறாங்க. இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை இஸ்லாம் சொல்லவில்லை. அந்த மாதிரியான நம்பிக்கையினால நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. நம்ம ஒரு ஆடாகவோ, ஒரு கோழியாகவோ, ஒரு மாடாகவோ, அல்லது வேற வேற உயிரினங்களாகவோ நம்ம படைக்கப்படுவது என்பது நாம முன்னால் செஞ்ச பாவத்துக்காகத்தான் நம்ம இந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பாவத்துக்காக இதை படைக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி அந்த உயிரினங்களுக்கு தெரியணும். இப்போ மாடுக்கு தெரியுமா, ஆடுக்கு தெரியுமா, கோழிக்கு தெரியுமா போன முறத்துல நம்ம என்ன பாவம் செஞ்சோம், அதனாலதான் நம்ம இப்படி படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியாது. அப்போ மறுபிறவி என்பது கிடையாது. 7 பிறவிகள் இருக்கிறது அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் கிடையாது. ரெண்டாவது, ஒரு ஆடாக, கோழியாக, மாடாக பிறந்தால் அது ஒன்றும் பெரிய தண்டனைலாம் கிடையாது. அதுக்கு என்ன இருக்கு? அது என்ன பெரிய தண்டனையா? அது ஒன்றும் பெரிய தண்டனைலாம் இல்லை. ஒரு ஆடாக, மாடாக, கோழியா பிறந்தோம்னு சொன்னா அதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு கொஞ்ச காலம் ஆனா அறுத்து சாப்பிட போறான், அறுக்கும் போது மட்டும் வலி இருக்கும், அது ஒரு பெரிய தண்டனை இல்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய விசாரணை நாள் என்பது அப்படி கிடையாது. அந்த விசாரணை நாள் என்பது மனிதன் இந்த உலகத்தில் நன்மை தீமையினுடைய விஷயங்களில் வாழ்ந்து அவன் செய்த பாவங்களுக்கு விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் அவன் செய்த பாவத்தினுடைய தீமைக்கு ஏற்றால் போல, அவன் என்ன தீமை செய்திருக்கிறானோ, கடவுளே இல்லை என்று சொன்னால் அதற்கு ஏற்றால் தண்டனை, கடவுள் இருக்கு என்று நம்பி அந்த பாவங்களை செய்யக்கூடியவனுக்கு அதற்கேற்ற தண்டனை, அதே போல கடவுள் இருக்கு என்று நம்பி கடவுளுடைய தகுதிக்கு ஏற்றால் போல அவரை வணங்க வேண்டிய விதத்தில் அவருக்கு செலுத்த வேண்டிய மதிப்பை கொடுக்காமல் அவருக்கு இணையாக பல கடவுள்களை உருவாக்கி கொண்டால் அதற்கேற்ற தண்டனை. அது இல்லாம இந்த உலகத்திலே கடவுள் தடை செய்த விபச்சாரம், மது, அதே போல வட்டி போன்ற பெரும் பாவங்கள், கொலை குற்றங்கள், மது, இது மாதிரியான பெரிய விஷயங்களுக்கு அடிமையாகி அதே மாதிரி துரோகங்கள், அவதூறுகள் போன்ற பாவங்களை எல்லாம் செய்தால் அதற்குரிய தண்டனைகள் முறையாக விசாரிக்கப்பட்டு இந்த விசாரணைக்கு உரிய விஷயத்தை தான் நாளைக்கு மறுமையில் தண்டனை இருக்கிறது என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப இதுல என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா, இந்த விசாரணை நடக்கிறது என்று நான் எப்படி நம்புவது என்று தான் இந்த கேள்வியை நீங்க கேட்குறீங்க. அது எப்படி இது நடக்கும்? இது நம்ம என்ன பார்க்கவா செஞ்சோம்? நம்ம என்னைக்கோ நடக்கிறத எப்படி
அதை உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இதில் நீங்கள் ஒன்று சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்தில், நாம் வாழக்கூடிய உலகத்தில் மனிதர்கள் மனிதர்களாக வாழ்றாங்களா அல்லது நியாயமற்று வாழ்றாங்களா நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு அரசியல்வாதியை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்கள் அரசியலுக்கு இவ்வளவுதான் சம்பளம் என்று வைத்துக்கொண்டால் கூட எவ்வளவு ஊழல் செய்கிறாங்க, எவ்வளோ அநியாயம் செய்கிறாங்க. அது இல்லாமல் நேரடியாக மறைமுகமாக அவங்களோட ஆட்சிக்கு வருவதற்காக எவ்வளவு துரோகங்கள், கொலைகள், ஏழைகளை நசுக்குவது, ஏழைகளுடைய பொருளாதாரத்தை சாப்பிடுவது, இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஒரு அரசியல்வாதிகள் என்று எடுத்துக்கொண்டாலே சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அநியாயத்துக்கு, அக்கிரமத்துக்கு அரசியல்வாதிகள் எல்லாம் தண்டிக்கப்படுகிறார்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் நாட்டினுடைய பிரதமராக, நாட்டினுடைய ஜனாதிபதியாக, நாட்டினுடைய முதல்வராக ஒரு பெரிய உயர் பதவியில தான் அவங்க மரணிக்கவே செய்யறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில பெரிய துரோகம்லாம் செய்யலையா? அப்படி ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முக்கியமான செய்தி உலக அளவில் பேசப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு தீவில் ஒருவர் வந்து என்ன செய்யறாருன்னா, சிறுமிகளை பெரிய பெரிய அதிபர்களுக்கு விருந்தாக்கி அதில் வந்து குளிர் காய்ந்தது மாதிரி அதில் பெரிய நாட்டினுடைய அதிபர்கள்லாம் போய் சென்று சிறிய வயது சிறுமிகளை பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் இன்னைக்கு நம்ம கேள்விப்படுறோம். அவங்கெல்லாம் இன்னைக்கு நாட்டினுடைய அதிபராக இருக்கிறாங்க. அப்போ இவங்க இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்க அதிபராக இருக்கிறாங்க. ஆனால் இந்த தப்பு செஞ்சவங்க வந்து இன்னைக்கு மாட்டி இந்த உலகத்திலேயே தண்டனை பெற்றுவாங்களா? பெரிய பெரிய ட்ரம்ப் போன்ற அதிபர்லாம் வயசு 70, 75, 80 வயசு இருக்கும். இந்த வயசுல அவர் விசாரணைக்கு உள்ளாகி அவர் என்ன தண்டனை அனுபவிச்சிட போறாரு? எதுவுமே கிடையாது. அதே மாதிரி சாமானிய உலகத்துல ஒரு வியாபாரம் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு மோசடிகள் செய்கிறார்கள், எவ்வளவு ஏமாற்றுகிறார்கள், எவ்வளவு திருட்டு நடக்கிறது, கொலை நடக்கிறது. அதுக்குரிய தண்டனைகளில் மக்களால் கொடுக்க முடியுமா? நம்ம விசாரிச்சு நீதிமன்றத்தில் போய் அதற்கு பிறகு சிறைச்சாலையில் அடைத்து அந்த மாதிரி ஒரு பெரிய தண்டனையை வந்து கொடுக்க முடியுமா? நீங்க சிந்திச்சு பாருங்க. முடியவே முடியாது. இங்க நடக்கக்கூடிய குற்றங்கள் வந்து வழக்கறிஞர்கள் மூலமாக பாதி சரியாயிரும். அதே போல வந்து நீதிமன்றங்கள் மூலமாக, நீதிமன்றத்துக்கு போனாலும் உங்களுக்கு நீதி கிடைக்கிறது என்று உங்களால் உறுதியா சொல்ல முடியுமா? உறுதியா கிடைக்கிறதா? கிடைக்காது. நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட உங்களுக்கு உறுதியாக நீதி கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையாது. அப்போ அங்கேயும் என்ன செய்கிறது? நீதி வந்து மறைக்கப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி அநீதிகள் தான் நடக்கிறது. அப்போ பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி இல்லை, பாதிப்பை செய்தவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான். நீதிபதியை கூட அவன் விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு உலகத்திலே சூழல் இருக்கிறதா இல்லையா? நீங்க மறுக்க முடியுமா? அதே போல பல இடங்களையும் சொத்துக்களையும் ஆக்கிரமிப்பு செய்து அதுல மகிழ்ச்சி அடைகிறான், திருடுகிறான், ஏமாற்றுகிறான். இதையெல்லாம் இந்த நாட்டினுடைய சட்டதிட்டங்கள், நான் சொல்வது நாடுங்கிறது உலக அளவுலேயே ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு நாடாகவே இருக்கட்டுமே, சவுதி மாதிரி ஒரு நாடாகவே இருக்கட்டுமே, செய்த குற்றத்திற்கு ஏற்ற ஒரு தண்டனையை சரியா கொடுத்துட முடியுமா? நீங்க நம்புறீங்களா? அப்படி கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? ஒரு நாடு வந்து முழுக்க முழுக்க இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தவறை கண்காணித்து சரியான தண்டனையை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ப முடியுதா? முடியாது. ஏன்னு கேட்டால் தண்டனையை விசாரிக்கக்கூடியவர்கள், குற்றவாளியை பிடிக்கக்கூடிய போலீஸ்காரர்கள், நீதி வழங்கக்கூடிய நீதிமன்றங்கள், தீர்ப்பை அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே குற்றவாளியா இருக்காங்களே. அப்ப அந்த குற்றவாளிகளை எல்லாம் நம்ம இந்த உலகத்திலே தப்பித்து கடைசி வரைக்கும் யார்கிட்டையும் சிக்காமல் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது இருக்கதா இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் தீர்ப்பு என்பது என்ன? இந்த உலகத்துல போதுமானதுதானா? அப்போ என்ன நீங்க யோசிக்கணும். நான் ஒரு கெட்டவர்களாகவே இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களுடைய நிலை என்ன? கெட்டவர்கள் ஏற்படுத்திய பாதிப்புக்கு கெட்டவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்படுகிறது, கொடுக்க முடியுமா அப்படி நீங்க சிந்தித்து பார்த்தால் நிறைய அநியாயங்கள். இப்போ இன்னைக்கு உலகத்திலே சிறுமிகள் கற்பழிப்புக்கு உள்ளாகிறார்கள், பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறார்கள். அப்போ திடீர்னு அது வந்து ஒரு பெரிய அளவில் பேசும் பொருளாக மாற்றப்படுகிறது. குற்றவாளிகள் பிடிக்கிறார்கள் அல்லது தப்பிக்கிறார்கள். இது மாதிரி எத்தனை வழக்கு நீங்க பிடிபடுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? லட்சத்தில் 2 கூட நடக்காது. கண்ணுக்கு தெரியாமல் ஏராளமான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் விடை என்ன? இந்த உலகத்திலே மகிழ்ச்சியாகவே மரணிக்கிறான், எந்த விதமான தீங்கையும் அனுபவிக்கவில்லை, வருந்தல. அதற்காக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல நிலையை அவன் ஏற்படுத்தவே இல்லை. அப்போ நீங்க யோசிக்கணும், நீ ஒரு மனிதன் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்தியால் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று நம்பினால் இந்த அநியாயத்துக்கும் அக்கிரமத்திற்கும் ஒரு தீர்வு வேண்டுமா வேண்டாமா என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக நம்ம ஒரு வார்த்தை சொல்லிடுவோம்,
அது இல்லை, தீர்ப்பு வேணும், ஆனால் இந்த உலகத்தில் அது கொடுக்க முடியாது அப்படிங்கிறது. அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. விசாரணை நாள் என்று ஒன்று வைத்து அதிலே இறைவன் வந்து அனைத்தையும் சரி செய்து விடுவார். அப்போ இது ஒரு விஷயம். அதே மாதிரி நன்மையான காரியங்கள், இந்த உலகத்தில் ஏராளமான நன்மையான காரியங்கள், கடவுளை நம்பக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, நம்பாதவங்களா இருந்தாலும் சரி, நேர்மையானவர்களும் இருக்கிறார்கள். அந்த நேர்மைக்கு ஏற்ற கூலியை நாளைக்கு மறுமையில், மறு உலகத்தில், விசாரணை நாளில் அவர் பெற்றுக்கொள்வார். ஆனா இந்த உலகத்தில் நேர்மையான ஒரு நபர், கடவுளை நம்பி ஒருத்தர் வாழுகிறார், அவர் நேர்மையாக இருக்கிறார், யாரையும் மோசடி பண்ணல, ஏமாத்தல, நிறைய நற்காரியங்கள் செய்கிறார், உதவுகிறார், பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு வாரி வழங்குகிறார், அதே மாதிரி வழிப்போக்கர்களுக்கு உதவுகிறார், அடுத்தவர்கள் மீது பொருளாதாரத்தின் மீது ஆசைப்படுவது இல்லை, போட்டி இல்லை, பொறாமை இல்லை, பெருமை இல்லை, இப்படின்னு ஒரு நல்லவனா வாழக்கூடியவனுக்கு இந்த உலகத்துல எந்த கூலியும் இல்லையா? இந்த உலகத்துல அப்படி கூலி கொடுக்க முடியுமா? கூலி கொடுக்கிறார்களா? கொடுக்க முடியுதா? நீங்க யோசிச்சு பாருங்க. கொடுக்கவே முடியாது. இந்த உலகத்தில் நிச்சயமாக அவங்களுக்கு எந்த கூலியும் இந்த உலகத்தில் அவங்களுக்கு கொடுக்கவே முடியாது. இன்னைக்கு ஒரு 45 பவுன் நகை கீழே கிடந்தது. ஒரு துப்புரவு பணிப்பெண் வந்து எதை எடுக்கிறாங்க, எடுத்து காவல்துறையிடம் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்ச உடனே ஒரு 2 பவுன் நகை வந்து கொடுக்குறாங்க. இப்படி சின்ன சின்ன உதவிகள் தான் செய்ய முடியும். இது மாதிரி நேர்மையாக வாழக்கூடிய பல மக்கள், இது வந்து நாளைக்கு விசாரணை நாளை நம்பி அவங்க இந்த நேர்மையா இருக்கல. கடவுள் நமக்கு கூலி தருவார் என்று நம்பி இந்த உலகத்திலே ஒருத்தர் நேர்மையா வாழ்ந்தாலும் சரி, ஒருவேளை நம்பல அப்படி உள்ளவனா இருந்தா கூட இந்த உலகத்திலே நேர்மையாக இருக்கக்கூடியவனுக்கு ஏதாவது ஒரு பரிசு வேணுமா இல்லையா? அவன் நேர்மைக்கேற்ற ஒரு கூலி வேணுமா இல்லையா? அப்போ அந்த நேர்மைக்கேற்ற ஒரு கூலி இந்த உலகத்திலே கொடுப்பது என்பது பெரிய விஷயமே இல்லை. இந்த உலகத்துல யாரும் கொடுக்கவே மாட்டாங்க, சும்மா போலியா கொடுக்குற மாதிரி செயல்படுவாங்க. ஆனால் இறைவனுடைய விசாரணை என்பது அப்படி கிடையாது. இறைவன் வந்து நன்மை செய்தவர்களுக்கு, அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார் என்று சொல்லி குர்ஆன் சொல்கிறது. அப்போ சின்ன நன்மை செஞ்சாலும் அதை பார்க்கலாம், சின்ன தீமை செஞ்சாலும் பார்க்கலாம். அப்போ கண்ணுக்கு தெரியாத சின்ன நன்மை செஞ்சால் கூட நாளைக்கு கடவுளுடைய திருப்தியை நாடி செய்யக்கூடியவருக்கு மறு உலகத்தில் விசாரணை நாளில் கூலி கொடுப்பது என்பது மகத்தான ஒன்று இருக்கிறது. அப்ப நன்மையாக வாழ்ந்தவர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய கூலி என்பது போதுமானது அல்ல. நீங்கள் நேர்மையாக இருந்து எந்த பயன் இல்லைன்னா நீங்க ஏன் நேர்மையா இருக்கிறீங்க? நீங்க ஏன் 45 பவுனை கொடுக்குறீங்க? இந்த உலகத்துல உங்களுக்கு எந்த கூலியும் இல்லை. இந்த உலகத்துல வரதட்சணை வாங்காம இருந்து நான் நேர்மையா வாழ்ந்ததுனால எனக்கு எந்த நன்மையும் இல்லைன்னா நாம ஏன் நேர்மையா இருக்கணும்? இந்த உலகத்துல நான் வந்து ஒழுக்கமா வாழ்ந்ததுனால எனக்கு எந்த நன்மையும் இல்லை அப்படின்னா நான் ஏன் ஒழுக்கமா வாழணும்? இந்த உலகத்துல நான் திருடாம வாழ்ந்ததுனால எனக்கு எந்த நன்மையும் இல்லை, மரணிச்சு போறது ஒண்ணுதான். திருடினவனும் கடைசியில் மரணிக்க தான் போறான், அவனும் ஒண்ணு இல்லை. திருடாம வாழ்ந்த நானும் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நான் ஏன் திருடாம இருக்கணும்? அப்ப என்னுடைய நேர்மை, ஒழுக்கம், இதற்கு ஏதாவது ஒரு கூலி வேணும்னு உங்களுடைய உள்ளம் சொல்லலையா? அப்ப அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, இதுக்கு உங்களுக்கு கூலி இருக்கு. அப்ப நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். இவ்வளவு நேர்மையாக உலகத்தில் வாழும் போது உரிய கூலி என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? விசாரணை நாள் என்று சொல்லுகிறது. நம்ம நாளைக்கு உயிர் எழுப்பப்படுவோம் என்பதை எப்படி நம்புறது? எப்படி நம்ம நம்ப முடியும்? நம்ம தான் மண்ணா போயிடுறோமே, அழிஞ்சி தூள் தூளா போயிடுறோமே. நம்மளை போய் புதைச்சி மறுநாள் தோண்டி எடுத்தோம்னா ஏதாவது ஒரு உறுப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்த எண்ணங்கள் வருகிறது. அதனாலதான் விசாரணை நாள் என்று ஒன்று இருப்பது நம்ப முடியவில்லை என்று கேட்கிறாங்க. நீங்க அப்படி பார்க்க கூடாது. அதாவது இறைவன் வந்து இந்த உலகத்தை படைக்கிறான். இறைவனுக்கு தான் உலகத்துல அழிவுங்கிறதே கிடையாது. மீதி எல்லா பொருளுக்கும் அழிவு இருக்கு. மனுஷன் அழிகிறான், சூரியன் பூமி ஒரு நாள் அழியும், எல்லா பொருள்களும் அழிகிறது. அழியாத ஒரே பொருள் யாருன்னு கேட்டா இறைவன். அப்ப எல்லா பொருளும் அழியும் போது இறைவன் என்ன செய்வான்னா அழியக்கூடிய பொருளை மறுபடியும் அவனுக்கு கொண்டு வர முடியும். அதனாலதான் அவனை நம்ம இறைவன் என்று ஏற்றுக்கொள்கிறோம். எத்தனை நபரை கூட இறைவனால் உருவாக்க முடியும். இப்போ ஒரு மனுஷன் இருக்கான்னு வைங்க, அந்த மனிதனை கல்லாக்க முடியும், அந்த மனிதனை மரமாக்க முடியும், அந்த மனிதனை வந்து வேற வேற படைப்புகள், அந்த மனிதனையே ஒரு ஆணாக்க முடியும், ஒரு பெண்ணாக்க முடியும், அந்த மனிதனையே ஒரு 10 மனிதனாக்க முடியும், அந்த மனிதனையே அழிக்க முடியும், அந்த மனிதனை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியும். அப்போ நம்மளை அழிச்சு நம்மளை புதைச்ச பிறகு, நம்மளை சவக்குழியில புதைச்ச பிறகு, அடக்கம் பண்ண பிறகு, அதுக்கு பிறகு நாம எப்படி வர முடியும் அப்படிங்கிற சிந்தனை நம்மள மாதிரி இறைவனை நினைத்து கொண்டு இந்த கேள்வி வருகிறது. நம்மளால முடியாதுதான். அப்ப இறைவனை நம்ம அப்படித்தானே நினைக்கிறோம். நம்மளால முடியாது என்று ஒன்றை வைத்துக்கொண்டு
இறைவனுக்கும் அதே மாதிரி முடியாது என்று நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு நவீன காலங்களில் நம்ம எவ்வளவோ பொருள்களை அழிக்கிறோம், உருவாக்குறோம். நமக்கே இந்த சக்தியை கடவுள் கொடுத்துருக்கிறார். ஒரு செல்போனை உடைக்கிறோம், மறுபடியும் உருவாக்குறோம். ஒரு கேமரா உடைக்கிறோம், மறுபடியும் உருவாக்குறோம். ஒரு ஃப்ளைட்டை உடைக்கிறோம், மறுபடியும் உருவாக்குறோம். எந்த பொருளை மனுஷன் உருவாக்கினாலும் அதை அழித்து கொண்டு மறுபடியும் உருவாக்குற ஆற்றல் மனிதனுக்கு இருக்கிறது. அதை கடவுள் தான் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அழிச்சுக்கிட்டு உருவாக்குறது ஒரு முறை கண்டுபிடிச்சி தெரிஞ்ச பிறகு அதை அழித்து கொண்டு மறுபடியும் உருவாக்குறதுங்கிறது கஷ்டம் இல்லை. அந்த மெத்தடு தான் முக்கியம். அதனுடைய அந்த மூல விஷயம், அதனுடைய மெத்தடு, அதனுடைய நுண்ணறிவு தான் முக்கியம். அது தெரிந்து கொண்டால் மறுபடியும் உருவாக்கிடலாம் அப்படி நம்ம புரிந்து வைத்திருக்கிறோமா இல்லையா? அதே மாதிரி மனிதனை முதலில் உருவாக்கணும் பாருங்க. மனுஷனே படைக்கிறதுக்கு முன்னால மனிதனை பற்றிய எந்த விதமான ஒரு அறிவும் எந்த விதமான தெளிவும் இல்லாத காலகட்டத்திலே மனிதனை பற்றி எதுவுமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் மனுஷனா 2 கை இருக்கணும், கால் இருக்கணும், கண் இருக்கணும், தலை இருக்கணும், ஆண் பெண் ஜோடி இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும், இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ப்ரோக்ராம் அமைத்து உருவாக்கியவனுக்கு மறுபடியும் அதே மாதிரி ரிப்பீட்டு எடுக்க முடியுமான்னா முடியும். அதனால தான் நம்ம இறைவன் என்று சொல்றோம். அப்போ விசாரணை நாள் என்பது மறுபடி இறைவன் நம்மை உருவாக்குவான், அது நமக்கு சாத்தியம்தான் என்று உறுதியாக நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். இல்லைங்க எனக்கு இவ்வளவு சொல்லி எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா நம்ம கண்ணுல பார்க்கவே இல்லை, பார்த்தாதானங்க நம்ப முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஒரு சிந்தனை வரும் என்று சொன்னால் சும்மா ஏதோ ஒரு மூடத்தனமான ஒரு பேச்சா இருக்குது. மறுமைன்னு சொல்லி எங்களை பயங்காட்டுறீங்க, அதை பார்க்கவே இல்லை. அப்போ பார்க்காத ஒன்றை நீங்க நம்புன்னு சொல்றது என்னவோ ஒரு விதமாக ஒரு பயங்காட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் வரலாம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சான்றை நம்மளால் உதாரணம் சொல்ல முடியும். என்ன சான்று அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு மனிதனை எடுத்துக்கொள்வோம். முருகன் என்ற ஒரு ஆள் 45 வருஷத்துக்கு முன்னால, இப்போ அவருக்கு 45 வயசு, 45 வருஷத்துக்கு முன்னால இந்த உலகத்தில் அவர் பிறந்தாரான்னு கேட்டா இல்லை. அவர் எங்க இருந்தாரு? தாயின் கருல கூட இல்லை. ஏன்னா அவங்க திருமணம் ஆன பிறகுதான் அவர் பிறக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகுது. தாயின் கருவறையில் இருந்து அந்த தகப்பனாருடைய விந்துத்துளியின் மூலமாக அவர் பிறக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அவருக்கு கிடைக்கிறது. அப்போ 45 வருஷத்துக்கு முன்னால அந்த திருமணமே, அதாவது அவருடைய தாயார் தகப்பனார் திருமணம் செய்வதற்கு முன்பதாக இந்த உலகத்திலேயே வராத ஒரு நபர், இந்த உலகத்தை பத்தி எதுவுமே அவருக்கு தெரியாது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த உலகத்துக்கு வந்த பிறகுதான் இந்த உலகத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த உலகம்னா என்ன? வர்றதுக்கு முன்னால அவர் எங்க இருந்தாரு? பார்க்காத ஒரு உலகத்துல தானங்க இருந்தாரு. 45 வருஷத்துக்கு முன்னாலே எங்க இருந்தாருன்னே தெரியாது. சரி, அவருக்கு தெரியலங்கிறதுனால இப்படி ஒரு உலகம் இல்லைன்னு ஆயிருமா? முருகன் என்பவர் பிறக்கிறதுக்கு முன்னால உலகம் இருந்துச்சா இல்லையா? 45 வருஷத்துக்கு முன்னால முருகன் என்பவர் பிறக்கிறதுக்கு முன்னால இந்த உலகத்துல சூரியன், பூமி, நட்சத்திரம் பல கோடி ஆண்டுகள் உள்ள இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கதா இல்லையா? அவர் தானே பார்த்துக்கிட்டாரு. அதே மாதிரி போய் பார்த்துட வேண்டியதான். அப்போ நம்ம இது ஒரு மூடத்தனமான நம்பிக்கையெல்லாம் இல்லை. இப்போ நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகமே நீங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி கண்ணுல இது மாதிரி அதை பார்க்க போறோம், அவ்வளவுதானே. இதுவே ஒரு சான்று தானே. இப்போ நம்ம வாழக்கூடிய உலகமே நம்முடைய பிறப்பு இறப்பு, நம்ம இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகள், இங்க எல்லா தேவையும் இருக்கு. நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு சாப்பாடு இருக்கு, நமக்கு தாய் இருக்கிறாங்க, நமக்குன்னு ஒரு ஊர் இருக்கு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு எப்படி தெரியும்? தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகத்தினுடைய ஏற்பாடு குறித்து எதுவுமே தெரியாமல் அந்த ஏற்பாட்டுக்கு ஏற்றால் போல நம்ம பிறந்திருக்கோம்னா நம்ம தானே தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி அங்க போய் என்ன செஞ்சுக்கலாம்? தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு பெரிய ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் கிடையாது. அவங்க அப்படி நினைப்பாங்க, இது ஒரு மூட நம்பிக்கையான ஒரு விஷயமா இருக்கு, நம்புற மாதிரி இல்லைன்னு சொல்லி அப்படியாக நினைப்பார்கள். அப்போ விசாரணை நாள் என்பது நீங்கள் தெரியாத ஒரு உலகத்தை நோக்கி நீங்கள் யோசிக்கிற மாதிரி பார்க்குற மாதிரி நீங்கள் நம்ப தேவையில்லை. கான்ஃபிடென்ட்டாக என்ன செய்யலாம்? உறுதியாக நீங்கள் நம்பக்கூடிய ஒன்றாகத்தான் விசாரணை நாள் என்பது இருக்கும். இப்போ இறைவன் இருக்கிறான், இறைவன் இல்லை என்று நம்பக்கூடியவங்களை விட்டுருங்க, அது ஒரு கணக்கு. இறைவன் இருக்கிறான்னு எல்லா மக்களும் நம்புறாங்க. பல கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கூட, பல இறைவனை வணங்கக்கூடியவங்க கூட இறைவன் இருக்கிறான்னு நம்புறாங்களா இல்லையா? நம்புறாங்க. ஓர் இறைவன் தான் இந்த உலகத்தை படைத்தான் என்று நம்பக்கூடியவங்களும் இறைவன் இருக்கிறான்னு நம்புறாங்க. அப்ப இறைவன் இருக்கிறான்னு நம்பினால் இறைவன் என்ன செய்யறான்? அவனுடைய பணி என்ன? நமக்கு பணி இருக்குது.
நமக்குன்னு ஒரு செயல்பாடுகள் இருக்கு, நமக்குன்னு சில ஆற்றல்களும் இருக்கு. நம்மளால வந்து ஒரு 5000 கிலோ தூக்க முடியாது, ஆனா ஒரு 50 கிலோ தூக்கலாம். நமக்கான ஆற்றல். ஒரு 100 கிலோ தூக்கலாம். நல்ல பயிற்சி எடுத்து சாப்பிட்டா 100 கிலோ தூக்கலாம். அப்ப மனிதனுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கிறது, சிந்தனை ஆற்றல் இருக்கிறது, உடல் பலம் இருக்கிறது, வேலை பலம், இதெல்லாம் அந்த ஆற்றல் தானே. அதே மாதிரி வந்து இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று நம்பினால் அவனுடைய பணி என்ன? அவன் தூங்கிக்கிட்டே இருக்கானா? இங்க நடக்கக்கூடிய அநியாயம் அக்கிரமம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவன் எதுவும் சொல்லாம எதையும் பார்க்காம அவன் பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கிறான்னு நம்ப முடியுதா? அவன் என்னவோ நீங்க செய்யறதை செஞ்சுக்காங்கப்பா, நான் எதையுமே கண்டுக்கிட மாட்டேன் அப்படின்னு நம்ப முடியுதா? நீங்க ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கிறீங்க, கம்பெனில ஒரு 200-300 பேர் வேலை செய்யறாங்க. அங்க அந்த கம்பெனில வேலை செய்யறவன் வந்து நல்லவங்களும் இருக்கிறாங்க, திருடுறவங்களும் இருக்கிறான். அப்போ ஓனர் வந்து எதுவுமே கண்டுக்கிடாம இருக்கிறாரு, கண்டுக்கிடவே மாட்டாருன்னு நம்ம சொல்ல முடியுமா? அவர் என்ன செய்வார்? பார்த்துக்கிட்டே இருப்பாரு, உடனே கூப்பிட்டு வேலையை விட்டு தூக்கிடுவாரு, அல்லது வந்து கடுமையான பனிஷ்மெண்ட் கொடுப்பாரா இல்லையா? சாதாரண ஒரு கம்பெனியில வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் செய்யக்கூடிய தவறை கூட அங்கு இருக்கக்கூடிய ஒரு முதலாளி வந்து கண்டிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னு நம்ம நம்புறோம். இவ்வளவு பெரிய உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, இறைவன் தான் படைத்தான் என்று உறுதியா நம்புறோம். அப்படி நம்பக்கூடிய ஒரு இறைவன் வந்து எந்த ஆற்றலும் கிடையாது, சும்மாவே இருந்துட்டு இருக்கிறான், அவனுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு நம்புவது என்பது சரியாக இருக்கிறதா? அவனுக்கு எதுவுமே தெரியாதுங்க, அவன் பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கிறான் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இறைவன் என்பவன் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நம்மளே என்ன செய்யறோம்? நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்கிறோம். கடையில நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு. பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம், அப்பா சொல்ல நீ கேட்கல எனக்கு கடுமையாக கோவம் வந்துருங்கிறோம். அப்போ நமக்கு பிள்ளைங்கள் மீது ஒரு ஆதிக்கம் இருக்கு, மனைவி மீது ஆதிக்கம் இருக்கு, நம்முடைய வியாபாரத்தின் மீது ஆதிக்கம் இருக்கு, நம்ம நம்புறோம். ஒரு பெரிய அரசியல்வாதின்னு சொன்னா தலைவராக இருந்தாருன்னா அவரு நமக்கு கீழே தான் எல்லாமே இருக்கு நம்புறாரு. அப்போ சாதாரண ஒரு நாடு, அதுல இருக்கக்கூடிய அதிபருக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு அவர் நம்புறாருன்னா, இறைவன் இருக்கிறான் நம்மனா இறைவனுடைய பணி என்ன? அவன் பாட்டுக்கு இருப்பானா? அமைதியா இருப்பானா? அப்ப நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த இறைவன் அமைதியா இருக்க மாட்டான். இங்கு நடக்கக்கூடிய அநியாயங்களுக்கும் இங்கே நடக்கக்கூடிய நியாயங்களுக்கும் அவன் தீர்ப்பு வழங்குவான் என்று நீங்க நம்பும் போது என்ன ஆயிரும்? சரியான ஒரு புரிதல் வந்துடும். அப்ப விசாரணை நாள் என்பது நம்ப முடியாத ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ரொம்ப நம்ப முடியாத ஒரு கற்பனையான ஒரு சப்ஜெக்டை தான் இஸ்லாம் சொல்லி கொண்டிருக்கிறது. சொர்க்கம் நரகம் என்பது நம்ப முடியாத ஒண்ணா இருக்கு. அதே போல விசாரணை என்பது நம்ம முன்னோர்கள் உட்பட அனைவரும் ஒரே இடத்துல ஒன்று திரண்டு நம்மை கேள்வி கேட்கப்படுவோம், நம்ம எல்லாம் பதில் சொல்லிதான் ஆகணுங்கிறது நம்ப முடியாமல் இருக்கிறது என்று நம்புவது நம்ம வந்து அது ஒரு பெரிய அறிவான ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எவ்வளவு பெரிய விஷயத்த மனுஷனே இன்னைக்கெல்லாம் சாதாரணமா எடுக்கிறான். நீங்க ஒரு கம்ப்யூட்டர்ல வந்து 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஹிஸ்டரியை நீங்க உள்ள டவுன்லோட் பண்ணாலும் எடுத்துறீங்களா இல்லையா? எத்தனை ஃபைல் போட்டு தூக்கிறீங்களா இல்லையா? இதெல்லாம் கடவுள் படைச்சது தானே. ஒரு இரும்புக்கு அவ்வளோ ஆற்றல் இருக்கிறது. அதுவே என்ன செய்யுது? இமேஜ் ஹிஸ்ட்ரி போல இல்லை, நமக்கு வேணா நினைவுல உள்ள விஷயங்கள் கூட மறக்கலாம். ஆனா நீங்க பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள்லாம் மறக்குமா? கரெக்டா உங்களுக்கு துல்லியமா எடுத்துறதா இல்லையா? அப்ப இந்த இரும்புகளுக்கெல்லாம் ஆற்றல் கொடுத்த இறைவன் பலகீனமான ஒரு ஆளா இருப்பானா? இது ஒரு வருஷம் 10 வருஷம் 100 வருஷத்துக்குள்ள செய்தியை எடுத்து தருதுன்னா அவன் வந்து உலகத்துல கடைசியா முதலிலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள எல்லா விஷயத்தையும் டோட்டலா எடுத்துருவான். அதான் இறைவன் நம்ம நம்புறோம். இறைவன்னா என்ன? இதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சக்திக்கு பேர் தான் இறைவன். அப்ப விசாரணை நாள் என்பது நம்ப முடியாத ஒரு விஷயம் என்பது கிடையாது. நம்பலாம். இந்த உலகத்தினுடைய படைப்புகள்லாம் சிந்திச்சு பாருங்க. அந்த படைப்புகள் எல்லாம் இறைவன் இருந்தால்தான் படைக்க முடியும் என்று நம்ம நம்புறோம். அப்ப இறைவன் இருந்து தான் அந்த காலங்கள் மழை பெய்கிறது. அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள்ல பெய்கிறது. இப்போ மார்ச் ஏப்ரலில் மழை பெய்தா பெய்யலை. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தான் அது பெய்யும். அப்போ இந்த திட்டமிடலுக்கு இந்த மாதிரி ஏற்பாடுகள், சூரியன் இருக்கிறது, சூரியனை சுற்றி பூமி வருகிறது, இந்த திட்டமிட்ட ஏற்பாடுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மாபெரும் இந்த இறைவன், அவனுடைய அறிவு, அவனுடைய ஆற்றல் எல்லாத்தையும் உருவாக்குவது போல விசாரணையினாலே என்ன செஞ்சிருவான்? உருவாக்கி விடுவான் என்று சர்வசாதாரணமாக நம்பலாம். இது சகோதரருடைய கேள்விக்கான பதிலாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர், அல்லாஹ்